இது நம்மளுடைய 15வது ஆயத்திலேருந்து 24வது ஆயத்து வரைக்கும் படித்து பாருங்க சகோதரர்களே. அது வெறுமனே அந்த ஒரு வரலாற்றை மட்டும் சொல்லிட்டு போற ஒரு குரான் ஆயத்துகள் அல்ல. மாறாக சமீப காலத்துக்கு தேவையான ஊடகத்திற்கான வழிகாட்டுதல்கள், நெறிமுறைகள், எதிருடைய அச்சுறுத்தல்கள், இதை எப்படி நிர்வகிப்பது என்ற நெறிமுறைகள் எல்லாமே எல்லா மாடர்ன் உலகத்துக்கு தேவையான எல்லா படிப்பினைகளும் அதுல இருக்குங்க. நம்மளுடைய பாடத்தலைப்பு என்னன்னா, ஹுத்ஹுத் முதல் ஹெட்லைன்ஸ் வரை. குர்ஆன் காட்டக்கூடிய தாவா மற்றும் மீடியாவுடைய நெறிமுறைகள் பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய 15லேருந்து 24வது வசனங்கள் ஒரு கதை மட்டுமல்லங்க. தாவாவுடைய மன்ஹஜ், ஒரு மெத்தடாலஜி, ஒரு மீடியா எப்படி ஒழுங்காக இயங்க வேண்டும், ஒரு அரசியல் அறிவு என்று பல படிப்பினைகள் அதுல இருக்கு. இங்க நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சிறிய பறவை ஹுத்ஹுத் பறவைய என்ன செய்றாங்க? கண்காணிக்கிறாங்க. ஆனா இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் உலக மீடியா சூழலுக்கு நிறையவே பொருந்துதுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவைகளை கண்காணிக்கிறாங்க. 20வது ஆயத்த படிச்சு பாருங்க. 21வது ஆயத்துல அந்த ஹுதுஹுது பறவை அந்த அணியில இல்லாததால கேள்வி கேட்கறாங்க. அது எங்க போச்சுன்னு சொல்லி. 22லேருந்து 24வது ஆயத்த படிச்சு பாருங்க. ஹுதுஹுது பறவை ஒரு நாட்டின் முழு தகவலை சேகரித்து தருது. முதலாவது கண்காணிப்பு, பொறுப்புணர்வு. இது 2மே இருக்கணுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இது 2யுமே கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பறவைய ஆய்வு செஞ்சாங்க. பறவைகளே ஆய்வு செஞ்சாங்க 20வது ஆயத்துல. ஒரு நபி, ஒரு அரசர் இருந்தாலும் அவர் தனது குழுவை கண்காணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நவீன காலத்துல ஒரு இஸ்லாமிய இயக்கமாகட்டும், அதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி சிஸ்டம் வேண்டுங்க. யாரும் பார்க்கவில்லை என்ற மனநிலை தவறானது. இதே போல தான் நவீன காலத்துல மீடியாக்களுக்கான பாடம் என்னன்னா, கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரமற்ற ஒரு கட்டுப்பாடற்ற மீடியா பல ஃபித்னாக்களை உருவாக்கும். அதற்கான கண்காணிப்பு வேண்டும். பொறுப்புணர்வோடு அது செயல்பட வேண்டும். அடுத்தது ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை சரி பார்க்கணுங்க. 21லேருந்து 22வது ஆயத்த படிச்சு பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தண்டனைய சொல்றாங்க. ஆனா ஹுதுஹுத் வந்ததும் என்ன செய்றாங்க? கேட்கறாங்க அதுகிட்ட. இவ்ளோ பெரிய நபி, இவ்ளோ பெரிய ஆட்சியாளர். இதே மற்றவங்கலாம் என்ன செஞ்சிருப்பாங்க? உடனே கண்டம் துண்டமா வெட்டியிருப்பாங்க அந்த பறவை இல்லையா? ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க. என்ன தகவல்னு காது குடுத்து கேட்கறாங்க. இதுதான் பணிவு சகோதரர்களே. இதுதான் சிறந்த அரசருக்கான அடையாளம். தகவல் கேட்டுவிட்ட பிறகு தான் இறுதி தீர்ப்பு குடுக்குறாங்க. ஃபதபையனு என்று அல்லாஹ் சொல்றான். 49வது அத்தியாயம் 6வது வசனம். செய்தியை சரிபாருங்கள் என்று சொல்றான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாவுடைய நெறிமுறை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரேக்கிங் நியூஸ் உண்மை கிடையாது. முதல்ல வெளியிடுவதே அல்ல. அது முக்கியம் இல்ல. முதல்ல ஒரு விஷயத்த வெளியிடுறது முக்கியம் இல்ல. சரியானதை வெளியிடுவது தான் முக்கியம். அடுத்து 3வது விஷயம் சிறிய ஒரு மூலம் கூட நமக்கு என்ன செய்யலாம்? பெரிய ஒரு தகவலை தரலாம். நீங்கள் அறியாததை நான் அறிந்தேன் என்று அந்த பறவை சொல்லுது. 22வது ஆயத்துல. ஒரு பறவை ஒரு நபிக்கு தகவல் சொல்லுகிறது பாருங்கள். நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு மறைவான ஞானம் எல்லாத்தையும் பற்றிய ஞானம்லாம் கிடையாது. சில சூஃபிகள் அப்படி சொல்லிட்டு திரியிறாங்க இல்லையா? ஒரு பறவையிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார். ஒரு தகவலை பெற்றுக்கொள்கிறார். இதுதான் பணிவு சகோதரர்களே. உண்மை என்பது எல்லா நேரத்திலும் பெரியவர்களிடம் மட்டுமே இருக்காது. மாறாக யாரிடமிருந்து வேண்டுமானாலும் உங்களுக்கு ஹக்கு சேரும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல அங்க இருக்கணும். திறந்த மனதோடு இருக்கணும். நம்முடைய எதிரியே சொன்னாலும் அந்த ஹக்கை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சிறிய சோர்ஸ் தான் ஒரு பெரிய இம்பாக்ட்ட பண்ணும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், வெரிஃபை செய்யாம எதையும் ஷேர் செய்யக்கூடாதுன்னு தெரியுதுங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? அவரே படிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு மெசேஜ உடனே தட தட தடன்னு எல்லா குரூப்லயும் ஷேர் செஞ்சுருவாரு. அப்புறம் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பாரு. அடுத்த முக்கிய 4வது அம்சம் என்னன்னா, படிப்பினைகள் என்னன்னா, தகவல் வழங்கக்கூடிய முறையின் கட்டமைப்பு. ஹூதுஹுது பறவை எப்படி ரிப்போர்ட் செய்யுது பாருங்க. அரசியல் தகவல சொல்லுது. ஒரு பெண் அவங்கள ஆள்றா, ஆட்சி செய்கிறா, அவளுக்கு சக்தி இருக்கு, வளம் இருக்கு, அவளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய மத நிலையை சொல்கிறார். அவங்க எத பின்பற்றுறாங்கன்னு சொல்லி. அவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள் என்று சொல்லுது அந்த பறவை. தாவா என்பது உணர்ச்சி மட்டும் கிடையாதுங்க. மாறாக தகவல், சூழல், அக்கீதாவுடைய தெளிவு எல்லாம் கலந்து இருக்க வேண்டும். அதுதான் தாவா. ஒரு மீடியா என்றால் வெறும் செய்தி மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக ஃபேக்ட்ஸ் இருக்கணும், கான்டெக்ஸ்ட் இருக்கணும், அனாலிசிஸ் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிறந்த மீடியாவாக இருக்கும். இதுல முக்கிய பிரச்சனையாக அந்த பறவை என்ன சொல்லுது? அவங்க ஷிர்க் செய்றாங்க. சூரியனை வணங்குறாங்கன்னு சொல்லுது. ஹுத்ஹுத் ஐடென்டிஃபை பண்ண முக்கிய விஷயம் என்னன்னா, தவ்ஹீத் வெர்சஸ் ஷிர்க். இதுதான் அது ஐடென்டிஃபை பண்ணுச்சு. நம்மளுடைய பாடம் என்ன? தாவாவுடைய மையம் என்னவா இருக்கும்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லலாம் சிக்கிக்கொண்டு, அதற்கு பெரிய லெக்சர்ஸ் பண்ணுவது கூடாது. மாறாக தவ்ஹீதை நாம் முற்படுத்த வேண்டும். அடுத்து ஷைத்தான். ஷைத்தானுடைய நரேட்டிவ் கண்ட்ரோல் இல்லைங்களா? ஷைத்தான் அவர்களுக்கு அவங்களுடைய செயல்களை அழகா காட்டினான்னு சொல்லி அந்த பறவை சொல்லுது. எவ்வளோ அறிவான பறவை பாருங்க. சில மனுஷங்களுக்கு கூட இந்த அறிவு இல்ல, இந்த கவலை இல்ல. தௌஹீத பத்திய கவலை இல்ல. தர்காக்கு போறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் செய்றாங்க இல்லைங்களா? 24வது ஆயத்த படிச்சு பாருங்க. ஒரு தவறு அழகாக ஷைத்தான் அவங்களுக்கு காட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தவறான விஷயம், பாவமான விஷயத்தை
அழகாக மீடியாக்கள் என்ன செய்யும்? தோற்றம் அளிக்கும். ஆனால் அதை நம்ம நம்பிவிடக்கூடாது. இன்னைக்கு நவீன மீடியா என்ன பண்றது? ஹராமான விஷயங்கள் எல்லாத்தையும் கிளாமர்ன்னு காட்டுது. தவறான சித்தாந்தங்கள், ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் அ அறிவான விஷயங்கள் என்று, இன்டலெக்சுவலான விஷயங்கள் என்று காட்டப்படுகிறது. அடக்குமுறை தான் என்ன செய்யுது? ஃப்ரீடம் என்று விற்கப்படுகிறது. ஸோ நம்மளுடைய தாவாவுக்கான படிப்பினை என்ன? உண்மையை நம்ம சொல்லணும். பொய்யையும் அதே நேரத்தில எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். இதிலேருந்து நமக்கு இந்த பாடம் கிடைக்கிறது. 7வது செயலுக்கு முன் உளவுத்துறை ரொம்ப முக்கியம். இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஆக்ஷன் எடுக்கல. முதல்ல தகவலை சேகரிக்கிறாங்க. பின்னர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா, இந்த ரியாக்ஷன் நவீன கால ரியாக்ஷன் கல்ச்சருக்கான மறுப்பு இந்த ஆயத்துகள்ல இருக்கு. ஒரு வைரல் அவுட்ரேஜ் வந்து இஸ்லாமிய முறை கிடையாது. மாறாக திட்டமிட்ட தகவல் பரவல் தான் சரியானது. 8வது வந்து பயஸ் இல்லாத தகவலாக இருக்கணும். ஒரு பெண் வந்து அவங்கள ஆள்றான்னு சொல்லுது. இது ஒரு நியூட்ரல் ரிப்போர்ட். இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, உண்மை வந்து பயஸ் இல்லாம நம்ம சொல்லணும். ஆனால் அக்கீதாவ அதே நேரத்தில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து மனச கட்டுப்படுத்துதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நரேட்டிவ்ஸ் வந்து உண்மையை மாற்றி சொல்லுது நமக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய புரொபகண்டா தான் புதிய புதிய சிலைகள் என்று சொல்லலாம். ஆனா ஹூது பறவை என்ன செய்யுது? ஒரு பறவை சரியான தகவல செய்து, சரிபார்ப்பு நடக்குது அந்த இடத்துல. தௌஹீதுடைய மையத்த அது முற்புறுத்துது. புத்திசாலித்தனமான அணுகுமுறைய அது கையாளுது. அன்புள்ள சகோதரி, இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, செய்தியை சரிபார்க்காமல் நாம் பகிரக்கூடாது. உண்மையை பேச வேண்டும். தாவாவில் அறிவும், திட்டமும், ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு தாவா செய்யக்கூடாது. முக்கியம் என்னன்னா, தௌஹீத் மீது நம்ம அதிக கவனம் செலுத்தணும். உதுவோ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா என்று அல்லாஹ் சொல்றான். அறிவோடு, ஞானத்தோடு அழையுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி என்று சொல்றான். ஸோ இது ஒரு சாதாரண ஒரு கதை மாதிரி கிடையாது. நெறைய பேர் அப்படி படிச்சுட்டு போயிறாங்க. அதற்காக அல்லாஹ் இறக்கல. ததப்புர் செய்யறதுக்காக இறக்கியிருக்கான். ஸோ இது ஒரு முழுமையான தாவாவுடைய மாடல் என்று சொல்லலாம். ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லலாம். ஒரு மீடியாவுடைய நெறிமுறை கையேடு என்று சொல்லலாம். ஒரு பக்கம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து, மற்றொரு பக்கம் சக்தி வாய்ந்த ஒரு அரசி, நாட்டுடைய அரசி பல்கிஸ் அரசி. இந்த சந்திப்பில் என்ன நடந்தது? அதிலிருந்து நாம் இன்றைக்கு என்னென்னலாம் கத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், பிரச்சனையை சரியா ஐடென்டிஃபை செய்யணுங்க முதல்ல. பல பேர் பிரச்சனை என்னன்னு சரியா ஐடென்டிஃபை பண்ணாம, சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்யூஷனா சொல்லிட்டு இருக்காங்க. 24லேருந்து 26வது ஆயத்த படிச்சு பாருங்க. ஹுத்ஹுத் என்ன சொல்லுச்சு அந்த பறவை? அவங்க சூரியன வணங்குறாங்கன்னு சொல்லுச்சு. ஸோ இங்க முக்கிய பிரச்சனை வந்து அரசியல் இல்ல, பொருளாதாரம் இல்ல. அகீதாவை அது முற்படுத்துது. ஷிர்கை பற்றி அது கவலைப்படுத்துது. ஸோ தாவாவுடைய முதலில நம்ம சரியான பிரச்சனைய ஐடென்டிஃபை பண்ணணும். இன்று பலர் வந்து சமூகம் பற்றி பேசுறாங்க, அரசியல் பத்தி பேசுறாங்க, ஜும்மா மேடைகள்ல. ஆனா தௌஹீத பத்தி பேச மாட்றாங்க. இது குர்ஆனுடைய முறை கிடையாதுங்க. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை தகவல் சரிபார்ப்பு முதல்ல நடக்கணும். அதன் பிறகு தான் செயல் இருக்கணும். 27லேருந்து 28வது ஆயத் படிச்சு பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நாம பார்ப்போம். நீ உண்மை சொல்றியா? இல்லையான்னு சொல்லி. ஸோ பின்னர் உடனே ஒரு கடிதம் அனுப்புறாங்க. ஸோ இதுலேருந்து 2வது முக்கிய விஷயம் என்னன்னா, வெரிஃபிகேஷன் நடக்குது. ஆக்ஷன் நடக்குது. இன்று நம்மிடம் என்ன நடக்குது? WhatsAppல ஒரு செய்தி வந்தா உடனே ஷேர் பண்ணிறது, ஃபார்வர்ட் பண்ணிறது. சோசியல் மீடியால ஒரு நல்ல போஸ்ட் பார்த்தா உடனே ஷேர் பண்ணிறது. இது இஸ்லாமிய முறை இல்ல சகோதரி. ஃபதபையனு என்று அல்லாஹ் சொல்றான். 49வது அத்தியாயம் 6வது வசனத்துல. சரி பாருங்கள் என்று சொல்றான். செக் பண்ணுங்க. ஸோ மெசேஜ் எப்படி இருக்கணும்? ஒரு லெட்டர் மாடல் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதிய கடிதத்துல நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ அல்லாஹ்வின் பெயர்ல ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லா என்று. எனக்கு எதிராக நீங்க உயர்வு காட்டாதீங்க. அல்லாஹ்வுக்கு உட்பட்டு என்னிடம் கீழ்ப்படிந்து வாருங்கள் என்றெல்லாம் சொல்றாங்க அந்த கடிதம். அத நம்ம விரிவா பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ சுருக்கமா இருக்கு, தெளிவாக இருக்கு, சிம்பிளா இருக்கு அந்த கடிதம். ஸோ தாவா வந்து ஒரு நீண்ட பேச்சு வளவளன்னு பயான் பண்ணிட்டு இருக்குது இல்லைங்க. கிளியரான மெசேஜ் தான் இம்பாக்ட்ட குடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி நேரம் தான் பேசியிருக்கிறாங்க, பயான் பண்ணியிருக்கிறாங்க. நெறைய நேரம் அவங்க செயல்கள் மூலியமா தான் தாவா செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கிய படிப்பினை என்னன்னா, ஆலோசனை ஷூரா ரொம்ப முக்கியம் இது. லீடர்ஷிப்போட ஸ்ட்ரென்த்த நம்ம பார்க்கலாம். 29லேருந்து 33வது ஆயத்து. ஏன்னா பல்கிஸ் ராணி என்ன செய்கிறாங்க பாருங்க. தனது அமைச்சர்களிடம் ஆலோசனை செய்றாங்க. நீங்கள் இத பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இது என்ன நம்ம காட்டுது? நல்ல தலைமைத்துவத்தை காட்டுது இல்லையா? ஆலோசனை கேட்குறாங்க அவங்க. இன்று சிலர் என்ன செய்வாங்க? எனக்கு எல்லாம் தெரியும். நீ யார் ஆலோசனை சொல்றதுக்கு? என்ற மாரி மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் மஷூரால பேசிட்டு போய் என்ன செய்வாங்க? பின்னாடி புறம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சத தான் நடைமுறைப்படுத்தணும்னு பார்ப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மைண்ட் செட். இது இஸ்லாமிய லீடர்ஷிப் தலைமைத்துவம் அல்ல. இது ஜாஹிலியாவுடைய லீடர்ஷிப் தலைமைத்துவம். அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிசம் நம்ம பார்க்கலாம். அடுத்த முக்கிய படிப்பினை என்ன? பெல்கிஸ் ராணி என்ன சொல்றாங்க? அரசர்கள் ஒரு ஊருக்குள்ள நுழைந்தாங்கன்னா, அதை வந்து என்ன செஞ்சுருவாங்க? நாசப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்றாங்க. இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிசம். ஜியோ பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்குது என்பதை காட்டுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான அப்சர்வேஷன் சகோதரர்களே. ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க எவ்வளவு கல்வியோடு இருக்கிறாங்க பாருங்க.
அதான் இமாம் இப்னு தைமியா சொல்லுவாங்க, அவங்களுடைய ஃபத்வா தொகுப்புகள்ல, சில பெண்கள் வந்து நல்ல ஹிக்மத்தோடும், இல்மோடும் இருக்கிறாங்க, சில ஆண்களை விட என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த தாவா செய்யும்போது ஒருவருக்கு உலக அரசியல் புரிதல் இருக்கணுங்க. இல்லன்னா அவரு சரியான நிலையில அத கையாள மாட்டார். தவறா கையாண்டுடுவாரு. பிரச்சனைக்கு உட்பட்டு விடுவார் அவர். அவர் வந்து ரியாலிட்டி அந்த ஜியோபாலிட்டிக்கல் நாலேட்ஜ் இல்லன்னா, ரியாலிட்டிய அவர் புரிந்து கொள்ள மாட்டார். அடுத்து லஞ்சம் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. 35லேருந்து 37வது ஆயத்து. கிஃப்ட் அனுப்புறாங்க பில்கிஸ் ராணி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அத மறுக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இத விட சிறந்தது சொல்றாங்க. இதுலேருந்து நமக்கு மிகப்பெரிய லெசன் என்ன கிடைக்குதுன்னா, ட்ரூத் கேனாட் பி பாட். சத்தியத்தை நம்ம வாங்கி விட முடியாது காசால. இன்று மீடியா என்ன செய்யுது? ஸ்பான்சர் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது. ஸ்காலர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பிரஷருக்கு உள்ளாகுறாங்க. சத்தியத்தை அவங்களால பேச முடியல இதனால. விற்கப்பட்டு விடுகிறார்கள் இல்லையா? ஆனா நபி வழிமுறை என்ன? காம்ப்ரமைஸே கிடையாது. லஞ்சத்துக்கு எதிரான ஒரு நபிமார்களுடைய வழிமுறை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நாம் அவர்களை வெல்வோம் என்று சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ். இது என்ன காட்டுதுன்னா, தாவா சாஃப்ட் எல்லா நேரத்திலும் சாஃப்ட்டாவே தாவா செய்யணும்னு இல்லங்க. சில நேரங்கள்ல சில கடுமைத்தனம் தேவை தான் இருக்கு ஒருத்தவங்கள திருத்தறதுக்கு. அத்தாரிட்டி நம்ம ஸ்ட்ரென்த்த கூட சில நேரத்தில காட்ட வேண்டியது வரும். எப்பவுமே நீங்க பழமாக போல பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா, உங்களால ஹக்க வெளிப்படையா சொல்ல முடியாது. ஹக்க சொன்னா மக்கள் எதுவா ஆயிடுவாங்களோ, பிரிஞ்சு போயிடுவாங்களோ என்பது. ஹக்கை சொன்னால் மக்கள் பிரிய தான் செய்வாங்க. நல்லவர்கள், தீயவர்கள் என்பது யார் நமக்கு அப்பதான் பிரித்த பிறகு தான் தெரியும் நமக்கு. அடுத்தது நாலேட்ஜ் உடைய பவர காட்டுது. 38லேருந்து 40வது ஆயத்து. அந்த அரியணை வந்து ஒரு நொடியில கொண்டு வரப்படுது. காரணம், அந்த ஜின் அதை செய்த ஜின் வந்து அதற்கு மார்க்க கல்வி உடைய ஒரு ஜின். இது ஒரு மிராக்கிள் மட்டும் இல்லங்க. நாலேட்ஜ் உடைய சுப்பீரியாரிட்டி இத காட்டுது. கண்ணிமைக்கும் நேரத்துல அவங்களுக்கு அந்த கொண்டு வரப்பட்டதுன்னா, அந்த ஜின் கொண்டு வந்த அந்த ஜின் வந்து அது கல்வி அறிவுடைய ஒரு ஜின்னாக இருந்தது. அதை இஃப்ரீத் என்று சொல்றாங்க. யார் தகவலை கண்ட்ரோல் செய்றாங்களோ, அவங்க தான் இன்னைக்கு வெற்றியாளர்களாக பார்க்கப்படுறாங்க இல்லைங்களா? நாலேட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. அரியணையை மாற்றி டெஸ்ட் பண்றாங்க. பில்கிஸ் ராணி வந்து கன்ஃப்யூஸ் ஆவுறாங்க. இது அது போலவே இருக்கே, அந்த சிம்மாசனம் போல இருக்கேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இது ஒரு மைண்ட் ஓப்பனிங் மொமெண்ட் என்று சொல்லலாங்க. தாவா வந்து நேரடியாக சண்டை மட்டும் இல்ல தாவா. சில நேரங்கள் அறிவை தூண்டுற மாரில அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். தடைகளை அகற்ற வேண்டும். இது முக்கியமான விஷயம். 43ல 44வது ஆயத்து. பல்கிஸ் ராணி ஏன் உடனே இஸ்லாமிய அவங்க ஏற்கல? கல்ச்சர் இருந்தது, பவர் இருந்தது, அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் இருந்தது. ஆனா இறுதியில நான் அல்லாஹ்வுக்கு உட்படுகிறேன், கட்டுப்படுகிறேன் என்று சொன்னாங்க. தாவால வந்து மனிதர்களுக்கான பேரியர்ஸ் தடைகளை நம்ம ரிமூவ் செய்யணுங்க. அப்பதான் ஈஸியா அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இன்று வந்து மீடியா நரேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். மக்கள கண்ட்ரோல் பண்ணுது. புரொபகேண்டா வந்து உண்மைய மாத்துது. ஆனா குர்ஆனுடைய முறை என்ன? உண்மை இருக்கணும், சத்தியத்தை பேசணும், சரிபார்ப்பு நடக்கணும், ஒரு திட்டமிடல் இருக்கணும், ஹிக்மத்தோடு செயல்படணும், தௌஹீத் தான் தாவாவுடைய மையமாக இருக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சம்பவம் நமக்கு நெறைய விஷயங்கள கற்றுக் கொடுக்குது. உண்மையை சரியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், செய்திகள எப்படி சரி பார்க்கணும், தாவா எப்படி திட்டமிட்டு செய்யணும், லஞ்சம், லஞ்ச அரசியல் இதற்கெல்லாம் எதிராக நம்ம எப்படி களம் இறங்கணும், லஞ்சத்தையும், பயசையும் எப்படி நம்ம மறுக்கணும், மக்களை பக்கம் அழகான முறையில எப்படி அல்லாஹ்வை நோக்கி அழைக்க வேண்டும். உது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மா என்று ஏற்கனவே பார்த்தோம்ல. ஞானத்தோடு அழைக்கணும். அதுதான் வெற்றியுடைய பாதை. இல்மோடு சேர்ந்து ஹிக்மத் ஞானமும் வரும்போது, சரியான முறையில தாவா வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் மூலியமாக நம்ம ஜியோபொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், மேலும் இந்த ஆயத்துகள் மூலியமா நமக்கு வந்து மீடியா கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், அதற்கான ஒழுங்குகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, எதிரிகளுடைய இந்த அட்வர்சரி என்று சொல்லுவாங்க. எதிரிகளுடைய கூடிய அச்சுறுத்தல்களை எப்படி நம்ம நிர்வகிக்கணும், இது போன்ற பல படிப்பினைகள் நவீன உலகத்துக்கு இருக்குங்க.